சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் புதுதில்லி முகவரிக்கு அனுப்பியிருக்கிறோம். 101 அஞ்சல் வாக்குகள் போஸ்டல் ஓட்ஸ் எண்ணப்படவில்லை. அது செல்லாத வாக்குகள் என்றும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அஞ்சல் வாக்குகள் உட்பட அனைத்து வாக்குகளையும் மீண்டும் எண்ண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அத்துடன் வாக்குச்சாவடி எண் 81 களியமலை என்னும் கிராமத்தில் வாக்குப்பதிவு எந்திரம் வாக்குப்பதிவு நாளன்று சில நிமிடங்கள் பழுதடைந்து போனதால் வாக்குப்பதிவு நின்று போயிருக்கிறது. அதன் பின்னர் பழுது நீக்கும் பொறியாளர் வந்து அதை சரி செய்த பின்னர் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதே வாக்குப்பதிவு எந்திரம்தான் வாக்கு எண்ணிக்கையின் போதும் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் என்று காட்டுகிற திரை வேலை செய்யவில்லை. அதனால் 6வது சுற்றின் போது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை ஓரமாக எடுத்து வைத்து விட்டார்கள். 13வது சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் பழுது நீக்கும் வல்லுநர் அங்கே வந்தார். அப்போதும் அந்த திரை வேலை செய்ய வைக்க இயலவில்லை. அதனால் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று பிரிண்ட் அவுட் அதிலிருந்து அச்சிட்டு எடுத்துக் கொடுத்தார்கள். இப்படி அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று எந்த விதிமுறையிலும் குறிக்கப்படவில்லை. அதாவது வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய விவரங்களை காட்டுகிற திரை வேலை செய்யாத போது அதற்கு பதிலாக அதை தாள்களில் அச்சிட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெளிவுபடுத்துகிற விதிமுறைகள் எந்த சட்டத்திலும் இல்லை. எனவே அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மட்டுமாவது மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் உயர்நீதிமன்றத்தில் மறு வாக்குப்பதிவு 81வது வாக்குச்சாவடிக்கு ஒட்டுமொத்தத்தில் மறு வாக்கு எண்ணிக்கை என்கிற இந்த 2 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து வழக்கு தொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இன்று ஒரு ஆங்கில நாளேட்டில் தமிழகத்தில் நடந்தேறிய தேர்தல் குறித்து நாம் வெட்கப்படக்கூடிய வகையிலே தலையங்கம் தீட்டியிருக்கிறது. தஞ்சை, அரவக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் விதிமுறைகளை மீறியிருப்பதாகவும் அத்துமீறல்கள் பல்வேறு வகைகளில் நடந்திருக்கின்றன என்று காரணம் காட்டி அந்த 2 தொகுதிகளில் மட்டும்தான் தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் இதே நிலைதான் நடந்திருக்கிறது. எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பது தொகுதிக்கு தொகுதி மாறுபடுகிறது என்றாலும் எல்லா விதிமுறைகளையும் மீறி தேர்தல்கள் எல்லா தொகுதிகளிலும் நடந்திருக்கின்றன என்பது உண்மை. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி அறநெறிகளை பின்பற்றி தேர்தலை சந்திக்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்துவதுதான் சரியானது என்று
ஆங்கில நாளேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலையங்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை. எல்லா விதிமுறைகளையும் மீறி அனைத்து தில்லுமுல்லு வேலைகளையும் செய்து வழிப்பறி கொள்ளையடிப்பதைப் போல இந்த வெற்றியை தட்டி பறித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நடந்திருக்கிற அத்துமீறல்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டப்பூர்வமாக நாங்கள் இதை அணுகுகிறோம். விரைவில் அதிகாரிகளின் பதிலை எதிர்பார்க்கிறோம். தவறினால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம்.